ஹாய், என் பேர் மணிகண்டன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நிஃப்டி பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி ரூல் பேஸ்டு. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு ரூல் பேஸ் பண்ணி நிஃப்டி பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2025ல் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 2500 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2500 பாயிண்ட் எப்படி கிடைச்சது ஒரு ரூல் பேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 to 8 ட்ரேட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த 8 to 9 ட்ரேட்ஸ் ஃபுல்லாகவே நான் பேக் டெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சருக்கு ஒரு 28 பாயிண்ட்ஸ் பிரேக் ஈவன் கொடுத்துருக்காங்க. அதாவது டேக்ஸ் ஃபியூச்சர் எஸ்டிடி ஏற்றிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு நிஃப்டி ஃபியூச்சர் வாங்குறப்ப 28 பாயிண்ட் நீங்கள் புரோக்கரேஜ் டேக்ஸுக்கே போயிடும். அதுக்கு மேலே வர்றது உங்களோட ப்ராஃபிட். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அந்த கான்செப்டை நிஃப்டி ஃபியூச்சர் வாங்காம சேம் நிஃப்டி ஃபியூச்சர் ப்ராஃபிட்டே வர்றதுக்கு எப்படி ஆப்ஷன் மூலியமா அதை ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்ட போறேன். ஸோ பிரேக் ஈவன்ஸ் எப்படி கம்மி பண்றது, ஸோ 28 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் எப்படி நம்ம கம்மி பண்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம காட்ட போறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இந்த சேனலை கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. மேக்சிமம் ஷேர்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்கறது. தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரூல் பேஸ்டா நிஃப்டி பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி ஒரு 2500 பாயிண்ட் லாஸ்ட் இயர் நம்ம கேட்ச் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 என்ட்ரிஸ் வந்திருக்கு. அந்த 8 என்ட்ரியும் நம்ம இப்போ பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். என்னென்ன சார்ட் செட்டிங்ஸ்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி சிம்பிள் நேம் வந்து நிஃப்டி. டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 hour. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கேண்டில் யூஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெனிகேன் ஆசின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ட்ராப் பாக்ஸில் போய் பார்த்தா தெரியும். ஹெனிகேன் ஆசி அப்படின்னு ஒரு கேண்டில் இருக்கும். அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ வந்து 2025க்கு போகிறோம். ஸோ 2025ல ஸோ இது வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்திருக்கா. ஸோ அந்த ஸ்விங் ஹை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். சேம் டைம் ஸ்விங் லோவை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி செல் கிடைச்சிருக்கு. அதாவது ஜனவரி 10 கிட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஒரு கேண்டில் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகணும். தட் இஸ் த சிக்னல் சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 457 லெவலில். ஓகேவா? ஸோ நம்ம வேறு எக்ஸல் சீட்டில் போட்டிருக்கோம். செல் என்ட்ரி 23457 நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்விங் ஹை ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கு, எகைன் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. ஓகேவா? இந்த ஸ்விங் ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ திஸ் வி டேக்கன் as a ஸ்விங் ஹை. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ஹை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் கட் ஆச்சுன்னா நம்ம கட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பை இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு பை பண்ண போகிறோம். ஸோ எகைன் பாருங்க இந்த ட்ரேட் எகைன் இங்கேயும் ஒரு ஸ்விங் ஹை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு.
ஸோ இந்த கையை ஏற்கனவே பிரேக் பண்ண முடியல. ஸோ என்ன இருக்கு பாருங்க, அகைன் இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ஸ்விங் ஹை இது, ஸ்விங் லோ வந்து இதை பிரேக் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம இதோட ஸ்டாப் லாஸ், ஸோ இது வந்து நம்ம பை பண்ண வாட்டி நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பை பண்ணிட்டோம். ஸோ அரௌண்ட் 23432. ஸோ உங்களுக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன வாட்டி நம்ம பை பண்ணிட்டோம். இது அப்ராக்சிமேட் வேல்யூ 23432 அப்படிங்கிறப்ப அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல நம்ம பை பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோ. ஸோ பை பண்ண வாட்டி இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா, ஸோ மார்க்கெட் அகைன் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் லாஸ்ட் ட்ரேட். ஓகேவா, எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிருக்கோம், 23220. ஸோ 23220ல நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது 23140 இருக்கும். ஸோ பாருங்க, இந்த கேண்டில் க்ளோஸ் இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்க, 23142. ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு 23142ல எக்ஸிட் ஆகிறோம். எக்ஸிட் ஆயிட்டு சேம் டைம் செல் பண்றோம். ஓகேவா, ஸோ 23142ல எக்ஸிட் ஆகிறோம். இந்த ட்ரேட்ல நமக்கு வந்து 280 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிருக்கு. எகைன் 23142ல செல் என்ட்ரி பண்ண போறோம். செல் என்ட்ரி பண்ணிட்டோம். உங்களுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போதைக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எகைன் செல் பண்ணிட்டு இதுதான் உங்க ஸ்டாப் லாஸ். எகைன் திஸ் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். அது ஒரு ஸ்விங் ஹை, அது ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ ரீசெண்டா மார்க்கெட் இந்த இடத்துல மேலே வந்துட்டு கீழே வந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்விங் கையை கட் ஆச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். அதாவது 22670 கட் ஆகிற கேண்டில். ஓகேவா, ஸோ 22670 இங்கே கட் ஆயிருக்கு, நம்ம வாங்கிட்டோம். ஸோ செல்லுக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல பை பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் இதுதான். ஓகே, ஸோ இது கேண்டில் க்ளோஸ் என்ன 23691. ஸோ 23683. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு, நம்ம பை பண்ணிட்டோம். ஸோ 23683 எக்ஸிட் ஆயிட்டோம். டோட்டலாக நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, 459 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 23142, எக்ஸிட் வந்து 22683ல பை கிடைச்சிருக்கு. ஸோ அதே இடத்துல நம்ம பை பண்ணிடுறோம். 22683ல நம்ம பை பண்ணிடுறோம். ஸோ 23077 நம்ம எக்ஸிட் ஆயிருக்கோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நல்லா பாருங்க, எது நம்மளோட ஸ்டாப் லாஸ், இதுதான் ஸ்டாப் லாஸ். ரீசன்ட் ஸ்விங் லோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா அரௌண்ட் இங்க நம்ம வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எதுக்கு நான் இந்த இஎம்ஐ 50 லோ 50 ஹை வச்சுக்கன்னா, உங்களோட ஸ்விங் வந்து அதிகமாக எக்ஸிட்டுக்கு இங்கே தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ரீசன்ட் ஸ்விங் ஹை இதுதான் உங்களோட ரீசன்ட் ஸ்விங் லோ, தட் இஸ் ஸ்டாப் லாஸ். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேலே போகுது, இங்கே எக்ஸிட் ஆகும் 23077.
பாருங்க இங்க இந்த இடத்துல பாருங்க இந்த கேண்டில் க்ளோஸ் வந்து 23077. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மார்ச்ல நல்லா வொலட்டிலா இருந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 23077ல எக்ஸிட் ஆயிட்டோம். 23 அதே 23077ல செல் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸிட், திஸ் இஸ் செல் என்ட்ரி கிரியேட். செல் என்ட்ரி இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். மார்க்கெட் ஸ்விங் ஹை வந்து இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ரீசன்ட் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் வந்து இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு இதுதான் நான் சொன்ன மாதிரி 50 EMA ஹை லோ லைன் இதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத்தா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொண்டு போகும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ சரி அந்த ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங்கோட உடைச்சி இது வந்து என்ட்ரியா மாறிடுச்சு. இப்போ இங்க பை பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் தான் நம்மளோட ஸ்விங் லோ இல்லையா? ஆனா இந்த கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 230 300. ஸோ 23300 கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த ட்ரேடு லாஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்கு, இந்த ட்ரேட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் நம்ம 23300ல பை பண்ணிட்டோம். ஸோ நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொசிஷன்ஸை கிரியேட் பண்றோம். ஸோ இங்க பை பண்ணிட்டோம். உங்களோட ஸ்டாப் லாஸ் ரீசன்ட் ஸ்விங் லோ தான் இதோட ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இங்க என்ட்ரி. ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேலே போகுது. ரீசன்ட் ஸ்விங் லோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் உடைச்சதுன்னா நம்ம எக்ஸிட் ஆகணும். எகைன் பாருங்க 50 EMA லோ கீழே இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பை என்ட்ரி ஹோல்டு பண்றோம். ஸ்டாப் லாஸ் அகைன் ஹோல்டு பண்றோம். ஸோ உங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்க மூவ் ஆகுது. ஸோ இங்க ஒரு ஸ்விங் லோ இருக்கா, உங்க ஸ்டாப் லாஸ் இங்க மூவ் ஆகுது. ஓகே? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் உடையிறப்ப நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் மூவ் ஆகுது, இங்கே தான் இருக்கு, அதே லைன் தான். மறுபடியும் மார்க்கெட் மறுபடியும் ஒரு 915 கேண்டில் இது. மார்க்கெட் கேப் டவுன்ல கீழே வந்துருக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அகெயின் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்க வந்துருச்சு. ஓகே? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோக்கு கீழே வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ். ஓகே? ஸோ ஸ்விங் 50 EMA லோக்கு கீழே வந்தா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். 25336 அரௌண்ட் 25300 லெவல். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ட்ரேட்ல மட்டும் நம்ம பாருங்க 1900 பாயிண்ட் கேட்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ பாருங்க இந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க ஸ்விங் க்ளோஸ் வந்தாலும் ரீசன்ட் ஸ்விங் லோவை கட் ஆகல. ஓகேவா? இந்த லோ கட் ஆகல, இந்த லோவை இந்த ஸ்விங் லோ கட் ஆகல. ஸோ நம்ம ஸ்விங் க்ளோஸை மார்க்கெட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சப்போர்ட்ஸ் வந்து கட் ஆகல. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேஞ்சா இருந்தாலும் ஜூன் மந்த் ஃபுல்லா உங்களுக்கு அந்த சப்போர்ட் கட் ஆகல. ஸோ நம்ம ஹோல்டு பண்றோம். இங்க தான் அந்த சப்போர்ட் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்றோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஹவு பிக் ட்ரேட்ஸ், பெரிய பெரிய ட்ரேட்ஸ் எப்படி ஆகுது நம்ம கேட்ச் பண்றோம். ஸோ அகைன் பாருங்க மார்க்கெட்
ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ செல் என்ட்ரி 25276 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி மாடிஃபை பண்றோம்னு பாருங்க. இது வந்து நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸா மாறிடுதா, அதாவது ரீசன் ஸ்விங் ஹைஸ் நமக்கு வந்து இப்போ ஸ்டாப் லாஸா மாறிடுதா. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வரும். ஸோ இது ஒரு ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் எங்க கொண்டு வந்துட்டோம், இங்க கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த இந்த பிரேக் அட்டம்ப்ட்ல இந்த ஸ்டாப் லாஸ் பிரேக் ஆகல. ஸோ ஸ்டாப் லாஸ் நமக்கு மறுபடியும் கீழே வந்துருக்கு. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்க வந்துருது பாருங்க. இந்த ஸ்விங் லோ தான் நம்மளோட ஸ்விங் ஹை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ அகைன் ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம 50 EMA ஹைக்கு மேல என்ன ஸ்விங் போட்டிருக்கு, இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மார்க்கெட் அந்தாண்ட இருக்கிறது எப்படின்னு தெரியல. இப்போ ஆகஸ்ட் வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த கேண்டில் 25700 லெவல்ல கட் ஆகி க்ளோஸ் ஆயிட்டான் பாத்தீங்களா. ஸோ இது வந்து நமக்கு டேர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்விங் ஹைக்கு மேல கட் ஆகி க்ளோஸ் ஆகிறோம் மார்க்கெட். ஸோ 25959 தான் க்ளோசிங் வேல்யூ. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 25959 ஓகே. ஆகஸ்ட் ஓகேவா. ஸோ நைன் ஃபைவ் நைன் 300 பாயிண்ட்ஸ். ஸோ சோஃபார் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 2668 பாயிண்ட் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ நவ் வி ஆர் இன் த ஆகஸ்ட் 21. ஸோ உங்களுக்கு அதே ஸ்விங்கிலோ நம்ம இப்போ வந்து நமக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். சரி, பை பை ஆயிடுச்சு. இந்த இடத்துல பை பண்ணிட்டோமா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் ஸ்விங்கிலோ. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இங்கே இருக்கு. ஓகேவா, அரௌண்ட் 50 EMA லோ இருந்ததுனால நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் அரௌண்ட் இங்கே இருக்கு. ஸோ இதை உடைக்கிறப்ப உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸிட் கொடுத்துட்டோம். அரௌண்ட் 800 லெவலில் 100 பாயிண்ட்ஸ் இங்கே லாஸ். இந்த இடத்துல 850 லெவலில் உங்களுக்கு வந்து எக்ஸிட் கொடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஆகஸ்ட் செப்டம்பர். ஸோ நம்ம இங்கே செல் ஓகேவா. பை எங்கே, இங்கே தான் பை. ஸோ நம்ம வந்து செல் எங்கே எடுத்தோம், இதுதான் செல். ஸோ இது ஸ்டாப் லாஸ். ஸோ அகெயின் மார்க்கெட் இதுதான் ஒரு ஸ்விங்கிலோ. அகெயின் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ 24,800 லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணுறோம். ஸோ இந்த கேண்டில் 900. ஸோ 24,850 24,900. ஸோ உங்களுக்கு வந்து -50 பாயிண்ட்ஸ். ஸோ அகெயின் இது வந்து செல் ஓகேவா. நம்ம இப்போ பண்ணுறது பை 24,900. ஸோ இப்போ நீங்களே கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் லைன் இதுதான் ஓகேவா. ஸ்டாப் லாஸ் லைன் இதுதான். ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. உங்கள் ஸ்டாப் லாஸ் லைனை இங்கே பிரேக் ஆகுது, இங்கே போகுது, இங்கே ஸ்விங்லோ இங்கே வந்திருக்கு. இது வந்து ஹை மார்க் பண்ணுற லைன். ஸோ ஸ்விங்லோ இங்கே வந்திருக்கு. அகெயின் பாருங்க, மார்க்கெட் இங்கே ஒரு அட்டம்ப்ட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டோம். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே ஓகேவா. ஸோ எக்ஸிட் எங்கே கொடுத்துருக்குன்னா 24,080 எக்ஸிட் கொடுத்துருக்கு. 25,080. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு 190 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அகெயின் செல் 25,080 ஓகேவா. ஸோ 2580 உங்களுக்கு வந்து பை வந்து இதுதான் பை. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்விங் கை கிடைக்கல. ஸோ இங்கே வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட பை, இதுதான் உங்களோட இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் ஓகேவா. ஸோ பை வந்து 25,228 கிடைச்சிருக்கு. 25,228 230 வச்சுக்கலாம். 25,230. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ 230 பை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 230 பை பண்ண வாட்டி உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து
இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ ரீசன்ட் ஸ்விங் லோ தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். இங்கே மூவ் ஆயிடுச்சு மார்க்கெட் ஆல் த வே டு அப். ஓகேவா? ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் லோவில் இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 25 இதில் வந்து மூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இங்கே போயிட்டு மார்க்கெட் கீழே வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இந்த கேண்டில் ஓகேவா 25648 25615 வச்சுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 350 450 550 650 650. ஸோ 420 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு இங்கே. ஸோ அகெயின் செல் என்ட்ரி 25650 ஸ்விங் ஹை இங்கே பிரேக் ஆயிருக்கு இல்லையா? ஸோ எக்ஸிட் 25700. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே வந்துருக்கு. நம்ம இப்போ வந்து நவம்பர் மந்தில் இருக்கோம். உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸிட் 25700 எக்ஸிட் ஆகிருக்கும். பாயிண்ட்ஸ். ஸோ 420 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க. 25700ல பை இல்லையா? ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. அகெயின் மார்க்கெட் இங்கே மூவ் ஆயிடுச்சு. உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் ஆகிட்டு ரீசன்ட் ஸ்விங் லோஸில் உங்கள் ஸ்டாப் லாஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லோ கட் ஆகுறப்ப நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகிறோம். இங்கே கட் ஆகிடுச்சு. ஸோ 25800 ஓகேவா? ஸோ 25800ல எக்ஸிட். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஸோ 25800ல செல். ஸோ இதுதான் உங்கள் ரீசன் ஸ்விங் லோ. ஓகேவா? இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். இப்போதைக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கு. ஓகே? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ 2600 ஸோ minus 300 பாயிண்ட்ஸ். ஸோ 2600ல லாங். ஸோ லாங் செல் பை செல் பை 2600. ஸோ உங்களுக்கு பை கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் ஆகிடுச்சு. பை வந்து தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த லைன் அகெயின் உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. ஸோ ஜனவரி 9ல் கட் ஆகிருக்கு. ஸோ 25,900ல. ஸோ 25,900ல கட் ஆகிருக்கு. மைனஸ் 200 பாயிண்ட்ஸ். ஸோ செல் 25,900. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது? இதுதான் ரீசன்ட் ஸ்விங் ஹை தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? எகெயின் ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் ஆகுது. எகெயின் ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் ஆகுது. ஓகேவா? ரீசன்ட் ஸ்விங் ஹைஸை கட் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஸோ ஃபார் 25,700 24,700 அப்ராக்சிமேட்லி 1,200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ ஃபார் எவ்வளோ பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 25,000 நம்ம பார்த்தோம். திஸ் இயர் பாருங்கள் 1,200 பாயிண்ட் 3,700 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரூலை தான் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஓகேவா? ஸோ அந்த ரூல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 3,700 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபார் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. செல் என்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3,700 பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்கு.
ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ரூலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அது எந்த ரூலாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் பாருங்க நமக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ்ல லாஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அதுக்குள்ள சிக்னல் மாறிடும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்க 2000 பாயிண்ட் கூட கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் ரிஸ்க் ரிவார்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:5 ரிஸ்க் ரிவார்டு. ஸோ 1:5 ரிஸ்க் ரிவார்டுங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆஸ் பர் த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு பாயிண்ட் உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னு இங்கே பார்க்கலாம். ஸோ ஜீரோத மார்ஜின் கால்குலேட்டர் போடலாம். நேற்று பட்ஜெட்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. எஸ்டிடி அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜீரோத மார்ஜின் கால்குலேட்டரில் ஜீரோத புரோக்கேஜ் கால்குலேட்டர் கால்குலேட்டரில் போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஃபியூச்சரை இப்போ 65 ரூபா லாட் சைஸ், ஓகேவா? ஸோ குவான்டிட்டி 1 லாட் வாங்குறான்னு நினச்சிக்கலாம். இப்போ நிஃப்டி வந்து 25,000க்கு வாங்கி அதே 25,000க்கு விற்கிறோம் அப்படின்னு பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மாறல, ஓகேவா? 7 பாயிண்ட் பிரேக் ஈவன் போட்டிருக்கு. ஆனால் நியூ ரூல் எஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாயிடுச்சு, ஓகேவா? ஸோ அந்த கால்குலேட்டர் இன்னும் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் நீங்கள் இன்ட்ராடேல வாங்குறீங்க, குவான்டிட்டி 1 25,000 வாங்குறீங்க, 25,000க்கு விற்கிறீங்க. ஸோ புரோக்கேஜ் வந்து 40 ரூபா, பாயிண்ட்ஸ் பிரேக்கிங் வந்து 50 பாயிண்ட் ஆகும். ஸோ இன்ட்ராடே பிப்ரவரி ஃபியூச்சர் தான் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ₹7, புரோக்கேஜ் ஸோ சரியாக வரல. ஸோ ஜீரோவில் பாருங்கள், இது வந்து 7 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? பட் ஆனால் இது எப்படி அவாய்ட் பண்ணுறோன்னா, ஸோ ஸ்டிமுலேட்டரில் நான் வந்து இப்போ பட்ஜெட் அன்றைக்கே போடுறேன். ஒரு 12 மணிக்கு 10:30க்கு, ஓகேவா? ஆட் ஃபியூச்சர் வந்து ஃபியூச்சரை செல் பண்ணுறேன், ஓகேவா? ஃபியூச்சரை செல் பண்ணிட்டேன் 10:15க்கு, ஓகேவா? 10:15க்கு செல் பண்ணிட்டேன். அட் த எண்ட் ஆஃப் த டே பாருங்க என்ன இருக்கு, மார்ஜின் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து 400 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ 22,000 ப்ராஃபிட்க்கு 400 பாயிண்ட் இறங்கியிருக்கு ஃபியூச்சரில். ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரோக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவே இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஃபியூச்சருக்கு பதிலாக ஒரு அர்த்த மணியில் காடை புட்டை பை பண்ணுறோம். ஸோ 1 மணி 10:15க்கு என்ன பண்ணுறோம்னா அர்த்த மணியில் புட்டை பை பண்ணுறோம். ஸோ இது வந்து அர்த்த மணி புட்டா, அர்த்த மணி நேரம் போட்டு அர்த்த மணியில் புட்டை செல் பண்ணுறோம், காலை செல் பண்ணுறோம்.
the same அந்த மணி காலை செல் பண்றோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன இருக்கு அப்படின்னா சேம் பே ஆஃப் பாருங்க, நிப்டி ஃபியூச்சரோட பே ஆஃப் தான். பட் ஆனால் புரோக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதுவும் எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க, அரௌண்ட் 2000, அதே 22,000 கிடைச்சிருக்கு. ஸோ அங்கே கொடுத்த ப்ராஃபிட் இங்கேயும் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் பே ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த புரோக்கேஜ் கால்குலேட்டர்ல நீங்க பாருங்க, இதுவே ஆப்ஷன் 180 ரூபாய்க்கு வாங்குறோம், 500 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா ஒரு லாட்டுக்கு இங்க பாருங்க பிரேக் ஈவன் பாருங்க, உங்களுக்கு 7 ரூபா கொடுக்கலாம். இதே இங்க பிரேக் ஈவன் பாருங்க, இந்த பிரேக் ஈவன் பாருங்க 1 ரூபா 50 காசு தான். ஸோ பிரேக் ஈவன் ரொம்ப 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 கம்மி. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இங்க எஸ்டிடி வந்து 300 ரூபா தரோம். புது நேற்று அந்த பட்ஜெட் ஆஃப்டர் பட்ஜெட் இது வந்து 850 ரூபா சொன்னாங்க. 850 ரூபா என்னன்னா புரோக்கேஜ் கேல்குலேட்டர் அப்டேட் பண்ணல. இது வந்து என்னதான் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் 100 ரூபாக்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க வந்து ஃபியூச்சரை பை பண்ணி ஹோல்டு பண்றதுக்கு ஒரு செல்லுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் செல் அப்படின்னா புட் பை கால் செல். ஓகேவா? இதுவே நம்ம சிக்னல் பை கொடுத்தது அப்படின்னா ஃபியூச்சர் பைனா கால் பை புட் செல். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே பே ஆஃப் தான். பட் ஆனால் இங்க வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கம்மி, இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் அதிகம் ஃபியூச்சருக்கு. ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ரூல் பேஸ்டா ட்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு என்ட்ரியா எடுத்தோம், லாஸும் கால்குலேட் பண்ணோம், ப்ராஃபிட்டும் கால்குலேட் பண்ணோம். ஃபைனலி நம்ம வந்து எண்ட் ஆஃப் த இதுல நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் கண்டிப்பா வரும். செல் சைட்லயோ பை சைட்லயோ கண்டிப்பா ஒரு ட்ரெண்ட் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அந்த ட்ரெண்ட் வரப்ப நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா வரும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா புரோக்கேஜ் எப்படி கம்மி பண்றது. ஃபியூச்சர் நீங்க பை பண்றதுக்கு செல் பண்றதுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரோக்கேஜ் கம்மியாகும். ஜீரோ தான் புரோக்கேஜ் கால்குலேட்டர்ல போயிட்டு நீங்க போட்டு பாருங்க. தேங்க்யூ.